Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ தான் சொல்ல முடியும். என்னன்னா எப்போதுமே வழக்கமா நம்ம ப்ராடக்ட் பத்தி பேசுவோம், ஆஃபர் பத்தி பேசுவோம், and ஃபீட்பேக்குன்னு சொல்லி தனியா நம்ம வீடியோஸ் கொடுத்தது கிடையாது. ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணும்போது அப்போ ஃபீட்பேக்கை கனெக்ட் பண்ணி நம்ம போடுவோம், அதுதான். ஆனா இன்னைக்கு பார்க்க போறது இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னங்க ஃபீட்பேக்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போறீங்கன்னு கேட்பீங்க. கண்டிப்பா இதை போட்டே ஆகணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதுதான் என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேல ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி அவங்களுடைய அனுபவத்தை வந்து அவ்வளவு ஒரு அழகா ஷேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட பர்சனலா அவங்க பேசியிருக்காங்க. ஆனா இந்த ரெக்கார்ட் வந்து நான் அந்த ஃபீட்பேக் ஆனது மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது, நம்ம நம்பி ஒரு விஷயம் பேசும்போது. அதனால அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஃபீட்பேக் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உங்க சேனல்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்து நான் இது வரைக்குமே பாத்துட்டு இருக்கேன். உங்களுடைய எல்லா வீடியோஸுமே ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் வாங்கினேன். நான் வெயிட் லாஸ் பண்றதுக்காக நான் வெயிட் லாஸ் பவுடர் வாங்கினேன். வாங்கி நீங்க சொன்னது மாதிரி ஒரு மாசத்துல 3 கிலோ கிட்ட வெயிட் ரெடியூஸ் ஆகும்னு சொன்னீங்க. நான் வந்து 4 கிலோ கிட்ட வெயிட் குறைச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி உங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணதுதான் சொல்றதுக்காக அவங்க கால் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு மேல போயிட்டு அவங்க நிறைய அவங்களோட பிரச்சனைகளை சொன்னாங்க. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஒரு பிரச்சனையால ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து தெரியும். என்னன்னா ஸ்கின் ப்ராப்ளங்க. இது ஸ்கின் ப்ராப்ளம் அவ்வளவு ஒரு அலட்சியமா சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து டெலிவரி சமயத்துல எனக்கு கூட சின்ன சின்ன அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நான் எனக்கு ஒரு 1 இயர் கிட்ட அதனால மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து நான் உடம்பு குறைக்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அது வந்து கியூர் ஆயிருன்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அது ஒரு இதுவே வந்துச்சு, அந்த ஞாபகமே வந்துச்சு. ஆமால நாமளும் அப்ப எடுத்திருந்தோம், அது வந்து ரெடியூஸ் ஆச்சு, நம்ம கூட மெடிசன் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னு சொல்லி நான் அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். சோ இவங்க வந்து ஒரு 2 வருஷமா ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு அவங்க அவ்வளவு ஒரு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படி என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த நிறைய ஃபீட்பேக்ல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, உங்களுடைய வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணா ஹீட்டான பொருளை ஆட் பண்ணிருக்கீங்க, இதனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஏதாவது வருமா, இல்ல எனக்கு ஆல்ரெடி அலர்ஜி மாதிரி இருக்கு, படர்தாமரை, சொரியாசிஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ், இந்த மாதிரி நோயெல்லாம் எனக்கு இருக்கு, அப்போ உங்க பவுடரை எடுத்துக்கிட்டு அது அதிகமா ஆகுமாங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் இல்லங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல், அதுல ஹீட்டான பொருளை ஆட் பண்ணிருக்கோம், அதை பேலன்ஸ் பண்றதுக்கு குளிர்ச்சியான பொருளை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ இதனால வந்து நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருந்துட்டே இருந்தது. இவங்க வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டா ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதிகமாயிடுமோங்கிற பயம் இருந்துட்டே இருந்தது. அதனால நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க நம்பி வாங்குங்க, ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரி பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து 100% இந்த ஆடியோ வந்து நிரூபிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த சிஸ்டர் வந்து 2 வருஷமா அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு கால்ல அந்த உள்ளங்கால் இருக்குல்ல ரொம்ப அரிச்சிட்டே இருக்குமா, எதுவுமே சாப்பிட முடியாது. அதாவது இப்ப இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த முட்டை, ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாதான். சுத்தமா நான்வெஜ் தொடவே முடியாதான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப அரிப்பு தாங்க முடியாதான். அது மட்டும் இல்லங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சொரிஞ்சு அப்படியே அது சீழ் கோத்து ரொம்ப சிவியரா ஆகி அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியே நான் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பாப்பா இருந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 13 இயர்ஸ் 13 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ், அதாவது பாப்பா பிறந்திருக்காங்க, 2 பாப்பா. அவங்களையும் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையாலையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஆடியோ அதாவது ஃபீட்பேக் சொல்லும் போது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். அது ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் வீட்டுல இருந்த ஒரு சிஸ்டர் வந்து சரியான ஒரு பிரச்சனை வந்து சரியானா எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ப்ராடக்ட வாங்கி அவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை சரி பண்ணிருக்கான்ட்டு என்னால அதை நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. அதுதான் ஏன்னா அவங்க பேசின அந்த ரெக்கார்ட் ஃபுல்லா கேளுங்களேன். அவங்க வந்து ஒரு உணர்வு பூர்வமா பேசியிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, எங்கேயுமே வெளியில போக முடியாது, ஹஸ்பண்ட், அம்மா, குழந்தைங்க யாரும் தொடுறது கூட பயப்படுவாங்களா, தனி சோப்பு இந்த மாதிரி எல்லாமே எப்படின்னா நம்மள ஒதுக்கப்பட்டவங்க மாதிரியே அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு, குழந்தைங்க கூட ஒரு தூக்க முடியாது, என்னுடைய காலை தொடாதப்பா ஏதோ உனக்கு வந்துருங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு வலியை கொடுக்கக்கூடியதுதான். ஏன்னா மத்த நோய்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது டேப்லெட் போட்டா அது சரியாயிடும், இல்ல அது உள்ளுக்குள்ள இருந்தா கூட யாருக்கும் தெரியாது. ஆனா ஸ்கின் ப்ராப்ளம் வந்தா அது ஒரு பெரிய இஷ்யூங்க. இது வந்து வெளியில தெரியக்கூடியது.
உள்ளுக்குள்ள எந்த நோய் இருந்தாலும் அது நம்ம யாருக்கு தெரிய போறதுல, ஒரு சுகரா இருக்கட்டும் இல்ல ஏதாவது சம்திங் எந்த இஷ்யூவா இருந்தாலும் அது யாருக்கு தெரிய போறதுல, நம்ம சொன்னாதான் தெரியும். ஆனா ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் வந்தா எல்லாராலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது ஸ்கின் ப்ராப்ளம்னாலே அரிக்க ஆரம்பிச்சிரு, எது சாப்பிட்டாலும் வந்து பிச்சுக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அவங்களுடைய கால்ல வந்து பாத்தீங்கன்னா சொரிஞ்சு அந்த தோல் எல்லா லேயருமே எடுத்துட்டு ரொம்ப மெலிசா ஆயிடுச்சுங்களாம் காலை. அந்த அளவுக்கு ரொம்ப சீழா இந்த விரல் எல்லாம் சீழ் கோத்து அந்த டாக்டர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இது அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து அந்த கிருமி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அந்த காலை வந்து எடுத்தே ஆகணும், அந்த விரல் எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்க இல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து எதுவுமே வேலை செய்ய முடியாதாங்க. அதாவது எந்தவித கெமிக்கலும் உங்களுக்கு செட் ஆகாதான். ஒரு துணி சோப்பா இருக்கட்டும், ஒரு பாத்திரம் கழுவுற அந்த சோப்பு, அந்த லிக்யூடு எதுவுமே செட் ஆகாதான். அதுக்காகவே துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. பாத்திரம் கழுவும் போது கூட அந்த கெமிக்கல் பட்டால உங்க கால் ஃபுல்லா அரிப்பு எடுத்துக்குமா, ரொம்ப வந்து கஷ்டத்துல இருந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து வெயிட் லாஸ்க்காக நம்ம பவுடர் எடுத்துக்கிட்டு ஒரு 1 வீக்லயே வந்து அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க எப்போதுமே வந்து மெடிசன்ஸ் ஆயில்மெண்ட் இது கூடவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த 2 வருஷமா. நம்ம பவுடர் எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் ஆயிருக்கு, அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1 மந்த் கம்ப்ளீட்டா எடுக்கும் போது சுத்தமா உங்களுக்கு எந்த வித அரிப்புமே இல்லையா, அது ஸ்கின் எல்லாமே பழைய மாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க. அவங்க வீடியோல ஷேர் பண்ணிருக்காங்க, நான் அதை ஆட் பண்றேன். அவங்க கால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய மாதிரியே கால் வந்து அதே மாதிரி சூப்பரா கியூர் ஆயிடுச்சுங்களாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த ஃபீட்பேக் ஆடியோ கேட்டா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்கன்ட்டு. ஹலோ, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணதுக்கு சாரி. ஹலோ, சொல்லுங்க மேம். எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நான் பெரம்பலூர்க்கா, அரியலூர் பக்கம் பெரம்பலூர். ஓகேங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கைகளத்தூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பெரிய ஊர். இப்ப கூட ரீசெண்டா ஒரு கொலைகேசன் கூட நடந்துச்சு. இருப்பீங்க. அங்க இருந்து தான்க்கா பவுடர் வாங்கினேன். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் போட்டு நியூ இயர் ஆஃபர்ல 1 கிலோ வாங்கினேன். ஃப்ரீயா திரும்பி 2வது பொங்கல் ஆஃபர் போட்டிருந்தீங்கல்ல, 2 இதுலயுமே இது 26ஆம் தேதி ஆஃபர் போட்டிருந்தீங்கல்ல, அதுலயும் வாங்கினேன். சரி ஓகே ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால சரி திரும்பி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். ஓகே மேம். 4 கிலோ குறைஞ்சிருக்கேன்க்கா. ஓ சூப்பர் மேம். 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். அதை விட இன்னொன்னு சொல்லணும், எல்லாருமே சொன்னாங்க எனக்கு கை கால் வலி நல்லா இருக்கு, இடுப்பு வலி நல்லா இருக்கு, என்னால கை தூக்க முடியல, கை வலி நல்லா இருக்கு, நரம்பு தேய்மானம் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அத நான் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்துட்டு எப்படி சொல்றது, எதாச்சும் இந்த முட்டை, சிக்கன், இந்த அரிக்கிற ஐட்டம் எதுவும் சாப்பிட்டோம்னா வச்சுக்கீங்களேன், எனக்கு உடனே ரொம்ப அரிப்பு எடுத்துக்கும். அலர்ஜி மாதிரி ரொம்ப அலர்ஜினா ரொம்பன்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்ல முடியாது, ஆனா என்னால தாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு லாஸ்ட் எடுத்ததுல ரொம்ப ஹெவியாவே இருந்துச்சு. கால் அப்படியே சீ பிடிச்சு போய் ஒரு கால்ல சிண்டு விரலுக்கு பக்கத்து விரல்லாம் ரொம்ப அப்படியே கதன்னு சீ பிடிச்சு போய் ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் எடுத்து சாப்பிட்டோம்னா சொரிஞ்சிடுவேன், ஒரேடியா ஓவரா சொரிய ஆரம்பிச்சிருவேன். நைட் எல்லாம் படுத்தா என்னால தூங்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஏஞ்சி உட்காந்து நான் வாக்குலாம் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப இதாயிடுச்சு. கையில மட்டும் இல்ல, கால்ல மட்டும், 2 கால்லுமே, உள்ளங்கால் மட்டும் வச்சுக்கோங்களேன். கையில எல்லாம் எதுவும் வரல, உள்ளங்கால் மட்டும் அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. என்னுடைய தோல் வந்துட்டு பாதம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க எல்லாம் அப்படியே தின்னா இருக்கிற மாதிரி மொத்தமா இருக்கும். ஆனா என்னது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசாயிடுச்சு. சோப்பு என்னால யூஸ் பண்ண முடியாது, எண்ணமும் என்னால விளக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளார பாத்திரம் வச்சு ஏன விளக்கினேன். துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டு 40,000 போட்டு வாஷிங் மிஷினே வாங்கினேன். துணியில ஒரு 5 நிமிஷம் நான் அந்த துணி துவைச்சேன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா என் கால் அப்படியே ஊறி அரிக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா டாக்டர்கிட்ட கேட்டப்ப இது உங்களுக்கு அந்த இதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தோல் வியாதின்னு சொல்ல முடியாது, இதுன்னு அரிக்கிறது அந்த இதுன்னு சொல்ல முடியாது, அலர்ஜி மாதிரியும் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே ஒத்துக்கல, நீங்க எதுவுமே யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
சரிங்க. மாத்திரமும் 2 வருஷமா மாத்திரை நீங்க இந்த சைடு லப்பக்குடி காடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் மேம். உங்க அந்த சைடு தான் பக்கம் தான். எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவா லப்பக்குடி காடுனாவே எல்லாத்துக்குமே தெரியும். அங்க போயிட்டு இதுக்கு அங்கதான் சரியாகும், நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி எங்க ஊருக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம் வச்சுக்கோங்களேன். உங்க ஊருக்குமே அதுக்கும் இப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே தூரம் தான் வரும். அந்த அளவுக்கு தான். அங்க போயிட்டு அங்கேயுமே நிறைய கிட்டத்தட்ட நான் இதுக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பக்கமா செலவு பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த இதால வாஷிங் மிஷின் 40,000, அது ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் ₹1 பக்கமா லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஆயில்மெண்ட் டெய்லி யூஸ் பண்ணுவேன். எப்பெல்லாம் அரிக்குதோ ஆயில்மெண்ட் பக்கத்திலே வச்சிருப்பேன். அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டேதான் இருப்பேன். மாத்திரை போடணும் இல்லையோ ஆயில்மெண்ட் கம்பல்சரி தீர 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 ஸ்டாக்ல வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டேதான் இருப்பேன். ஆனா எனக்கு இது குடிச்சனால சுத்தமா ஒரு நாள் கூட நான் அரிக்கவே இல்லை. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஆமா, நான் அவங்களும் சொல்லும் போது என்னடா அவங்களுக்கு எல்லாம் அதாகுது இதாகுது, எனக்கும் கால் வலி இருக்கு, எனக்கும் அக்கா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களை மாதிரி எனக்கு 13 வருஷம் குழந்தை இல்ல. எனக்கு 13 வருஷம் கழிச்சு 2 பாப்பா. நல்லா இருக்காங்க. பாப்பாவோட இதுதான் ஒருத்தி. ஃபர்ஸ்ட் பாப்பா வந்துட்டு எல்கேஜி போறான். சின்னது வந்து என்ன 2.25 வயசு ஆகுது. எல்லாமே நானும் இந்த மாதிரிதான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய இது பண்ணி எனக்கும் அதே பிரச்சனை தான். அந்த தோல் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல்ல. ட்ரீட்மெண்ட் போனா ஒருத்தங்களுக்கு இப்ப அந்த இன்னொரு சிஸ்டர் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, எனக்கு கை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இது பண்ணன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த பிரச்சனை வந்து சேர்ந்துச்சு. ஆனா இதெல்லாம் முடிச்சு என்னுடைய காலே பாத்தீங்கன்னா அரிச்சு 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 அந்த லாஸ்ட் தோலுக்கு மேல நிறைய தோல் எடுத்துட்டேன். ரொம்ப மெலிசாதான் இருக்கும். இப்ப நானும் துணி துவைக்கிறேன், ஏன வளர்க்கறேன், எல்லா வேலையும் செய்யறேன். எனக்கு இப்ப அரிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்றதே விட்டுட்டேன். அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்ததுக்கு அப்புறம் சுத்தமா அந்த அரிப்பே இல்ல மேம். ஆமா உண்மைதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாரும் எப்பயும் போல அரிச்சுக்கிட்டேதான் இருப்பேன். ஆனா அந்த இது எடுத்து 1 வாரம் வரைக்கும் லைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டா ரொம்பவும் இல்லாத லைட்டா இருந்துச்சு. அப்புறம் போக 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 சுத்தமா ஒரு நாள் கூட அரிக்கல. இப்ப நான் எல்லாமே சாப்பிடுறேன். லெமன் சாப்பிடுறேன், ஆரஞ்சு பழம் சாப்பிடுறேன், முட்டை சாப்பிடுறேன், கருவாடு சாப்பிடுறேன், சிக்கன் சாப்பிடுறேன், எல்லாமே சாப்பிடுறேன். ஆனா இப்ப எந்த அரிப்பும் இல்ல. ஆமா, எதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இப்ப அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மேம். அது நானும் இந்த வலி அனுபவிச்சிருக்கேன் மேம். எனக்கும் வந்து டெலிவரி ஆன சமயத்துல இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தது. அந்த வயிறு கிட்ட மட்டும் ரொம்ப மாதிரி நமச்சாலே இருந்துட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்குமே இருந்து நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் பண்ணி பார்த்து ஆயில்மெண்ட் விதவிதமா எல்லாம் போட்டு பார்த்து நமக்கு அது செட்டே ஆகலைங்களா. அப்புறம் விட்டுட்டேன் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு நரக வேதனை மேம். அதெல்லாம் அந்த பெயின் வந்து அனுபவிச்சாதான் அது புரியும். அது ரொம்ப ரொம்ப நரக வேதனை அதெல்லாம். கண்டிப்பா. ஆனா இந்த இப்ப நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க. எப்படின்னா என்ன 1 மாசத்துக்கு இவ்ளோ பவுடரா, எப்படி இவ்வளவு பவுடர் யூஸ் ஆகும், கண்டிப்பா குறையுதா, நானும் தான் யூஸ் பண்றேன் குறையல, அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சில பேர் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையுமே ஒரு நம்பணும். ஒருத்தங்க இப்ப இது பழகுறாங்கன்னா நம்பணும். இப்ப நான் வந்து உங்க நேர்ல பாக்கவோ எதுவுமே கிடையாது. நான் நீங்க வில்லேஜ்ல சமைச்சு போட்டுட்டு இருந்தீங்கல்ல 5 பேர் 6 பேர் சேர்ந்து, நான் உங்களை அப்பையில இருந்து வீடியோ கவனிச்சிட்டு இருக்கேன். நீங்க பேபி இல்லாத போதுல இருந்தே உங்க பேபி பிறந்ததுல வரைக்கும் வீடியோ கவனிச்சிட்டு இருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் 2 மாசம் இந்த ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கல. சரி கொஞ்சம் போகும், அப்ப வந்து கொஞ்சம் அமௌண்ட் இல்ல, கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நானும் வாங்கினேன். ஆனா இப்ப உண்மையுமே ஆனா அந்த பேசுறவங்க எல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு பொய். உண்மையாலுமே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டு எதா இருந்தாலும் பேசுங்க. அதாவது பேசுனவங்க ஒரு சில பேர் நம்ம கிட்ட 1/4 கிலோ வாங்கி அதுல ரிசல்ட் கிடைச்சா வருத்தப்பட்டிருக்காங்க மேம். நான் தெரியாம வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தெரியாம பேசிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த 1 கிலோ சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அது அவங்க உடம்பு பொறுத்து, அவங்களுடைய சாப்பிடறத பொறுத்து, அவங்களுடைய வாக்கிங் நடக்கிறத பொறுத்து நீங்க 10 கிலோ குறைய வேணாம். 2 கிலோ குறையுதா உங்களுக்கு, 1 கிலோ குறைஞ்சாலும் குறையுது இல்ல, அதுதான் பேசணும். தப்பா பேசாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இது பண்ணேன். நானும் மெசேஜ் போடுவேன், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, குறையுது, ஏன் அடுத்தவங்களை இவ்வளவு பேசுறீங்க. கண்டிப்பா எங்களுக்கே கஷ்டமா இருக்கு மேம். அதை ட்ரை பண்ணாமலே ஒரு சில பேர் வந்து ஃபேக்குன்னு போடுவாங்களா, அதெல்லாம் நம்ம பிரைஸ் இப்ப கம்மியா தான் அவங்க லட்சக்கணக்கில் எழுந்துட்டு வராங்க வெளியில போயிட்டு. நம்ம வந்து ஃபுல்லா ஆர்கானிக்கா ஹெர்பல் வச்சு நம்ம ஒரு மன திருப்தியோட ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹெர்பலா யாருக்கும் சைடு எஃபெக்ட் ஏற்படாது.
இதை யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு தான் வருது. நீங்க இப்ப சொல்ற மாதிரி புது புது அனுபவமா இருந்துட்டு இருக்கு மேம். அதனால அது நிறைய பேர் அது புரிஞ்சுக்காம கமெண்ட்ஸ் பண்றாங்க. சரி அடுத்தவங்க வலிக்கும் அந்த அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல. நான் என்ன சொல்றேன்னாக்கா, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அந்த கேவலமா பேசுறவங்க விட்டு தள்ளுங்க. உங்களை நம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீங்க திரும்பி திரும்பி நீங்க பண்ணுங்க. அவங்க பேசுறாங்களே நம்ம மனசு கஷ்டப்படுங்க அப்படின்னா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. 10 பேர் அப்படி பேசினா 5 பேர் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதான் மட்டும் நீங்க 5 பேருக்கு நம்ம நல்லா இருப்போமே, 10 பேர்த்த விட்டு தள்ளுங்க. அவங்க நல்லதுக்காக தான் நீங்க பண்றீங்க. ஆனா அவங்க அதை எடுத்துக்கல. ஆமா மேம், இதெல்லாம் பல வலி தீர்ந்து இருக்கு மேம். அதெல்லாம் நிறைய பேர் அழுதுகிட்டு அதெல்லாம் டெய்லி அவ்வளவு ஆடியோ வந்துட்டு இருக்கு. எனக்கு டைம் இல்ல மேம். வீடியோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் பொண்ணு நிறைய போடலாம். டெக்ஸ்ட் மெசேஜ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25-30 மெசேஜ் வந்துடும், ஃபீட்பேக் மெசேஜ் மட்டுமே. என்னால அது நானும் மெசேஜ் போடலான்னு தான் பார்த்தேன். கண்டிப்பா நான் போன் பண்ணி பேசணும். இல்ல இது கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கால் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நிறைய பேர் எனக்கு அலர்ஜி இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, தோல் நோய் இருக்கு, நான் எடுத்துக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் தைரியமா சொல்றேன், நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஹெர்பல் தான், இது நம்ம ஆட் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே கியூர் பண்ணு நான் சொல்றேன். ஆனா அதை முழுமையா நம்ப மாட்டாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் ரிசல்ட் பெட்டரா இருக்கு, நான் எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதான் விதவிதமா ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு பார்த்து கியூர் ஆகல, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கொடுத்துருக்குங்கன்னு சொல்லி அப்புறமா சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம ப்ராடக்ட் மேல 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு மேம். இதுதான், இது கடவுள் கொடுத்த வரணும். இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா. ஆனா நான் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு கூட நினைப்பேன், நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவோமா, ஆனா நடக்குமா என்னன்னு தெரியலையே, நம்ம ஃபர்ஸ்ட் இழைச்சா போதும், நம்மளுக்கு எதுவும் நடக்கலாம் தேவையில்ல அப்படின்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். ஆனா கடைசியில எங்களுடைய எப்படி சொல்றது, நான் ஒண்ணு நினைச்சேன், அது ஒண்ணு நடந்துருச்சு எனக்கு. நான் அதுதான் எனக்கு, நான் வந்துட்டு 74.800 இருந்தேன். 5ஆம் தேதி ஆரம்பிச்சேன். இந்த மாசம் 5 என்னால அன்னைக்கு போக முடியல, ஊருக்கு போயிட்டோம். அதனால இன்னைக்குதான் காலையில போயிட்டு எடை போட்டு வந்தேன். 71 கரெக்டா இருந்தேன். 4 கிலோ பக்கமா இதான் இருக்கேன். அது ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸ் தான் மேம். அது நான் 3 கிலோ ஒரு மாசத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணலாம் நான் சொல்றேன். ட்ரிங்க் எடுத்துக்கும் போது வாக் பண்றது அதெல்லாம் பண்ணா கண்டிப்பா குறையுங்கிறது. நான் இது அதிகமா என்னால டயட்டும் இருக்க முடியல, இருக்கேன். ஆனா ரொம்ப ஹெவியா இருக்குல்ல, லைட்டா இருந்திருக்கேன். வாக்கிங் காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு 5 மணி வரைக்கும் வாக்கிங் போவேன். அது டெய்லி என்னால நடக்க முடியல. ஏதோ கொஞ்சம் என்ன தவிர்க்க முடியாத நடந்துருவேன். ஆனா கண்டிப்பா ரொம்பவும் நம்ம ஸ்ட்ரிக்டா இது இருக்கணும் அப்படின்னு நினைச்சா சொல்ற மாதிரி 7 கிலோல இருந்து 8 கிலோ வரைக்கும் கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா குறைக்கலாம் மேம். 10 கிலோ எல்லாம் குறைச்சிருக்காங்க மேம். இப்போ பாப்பா இப்ப உங்களுக்கு இருக்குங்களா, நீங்க அவங்களையும் பார்த்தாலும் அவங்களையும் கேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் டைம் இருக்காது. இதுவே வந்து இப்ப ஸ்கூல் போறாங்க பிள்ளைங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம உடம்ப பாத்துக்கும் போது கண்டிப்பா அது நல்லா நீ எஃபோர்ட் கூட பண்ணலாம். நான் 52 தான்க்கா ஃபர்ஸ்ட் இருந்தேன். பாப்பா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல பாதி உடம்பு ஏறுனுச்சு. பாப்பா பிறந்து 8 மாசத்துலயே உடனே சின்ன பாப்பா, அவங்களுக்கு உடனே இதாயிடுச்சா. அந்த பிள்ளைங்க சாப்பாடு ஊட்டிட்டு ஐயோ மீதி வேஸ்டா போகுது, கீழே போட்டலாமா, வேண்டாம் நம்மளே சாப்பிடும் போ, அந்த சாப்பிட்டு 74 வந்துட்டேன். இப்ப திரும்பி பழைய மாதிரி கொண்டு வரணும். கண்டிப்பா அது வெயிட் லாஸ் பண்ணிடலாம் மேம். டவுட்டவே நான் வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நீங்க எந்த மாதிரி மேம் இப்ப எடுத்துக்கிட்டீங்க இந்த ட்ரிங்க் இப்ப எடுத்துக்கும் போது? அதான்க்கா காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பாங்கக்கா. 4 மணிக்கு எழுந்திருச்சு சுடுதண்ணிய வச்சு நான் வந்துட்டு நெய்ல தான் ஆட் பண்ணேன். நீங்க தான் நெய் பெஸ்ட்னு சொன்னீங்க. ரொம்பலாம் இல்ல, சும்மா துக்குளியோண்டுதான், ஒரு பிஞ்ச் அளவு தான். அந்த உப்பு போடுங்க, பத்தலைன்னா தூள் உப்பு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சும்மா கொஞ்சோண்டுதான் ஸ்பூன்ல எடுத்துப்பேன். ஒரு ஸ்பூன் நான் டெய்லியும் அதெல்லாம் யூஸ் பண்றேன். ஒரு ஸ்பூன் பவுடரு நக்கிற போது நெய் ஆட் பண்ணி ஒரு டம்ளர் ரெகுலரா ஒரு டம்ளர் வச்சிருக்கேன். அந்த டம்ளர்ல கலக்கி குடிச்சிருவேன். 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வாக்கிங் போவேன். போயிட்டு நார்மலா வீட்டு வேலை எல்லாம் எப்பயும் முடிச்சுட்டு டெய்லியும் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி கஞ்சும், அப்படி இல்லைன்னா ராகி கஞ்சி இதை எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா ராகி இட்லி, ராகி தோசை. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் பவுடர் வச்சிருந்தீங்கல்ல வெயிட் லாஸ் பவுடர், அது வாங்கியிருக்கேன். அதுல ஒரு நாள் இந்த மாதிரி என்னால எது பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அது பண்ணிடுவேன். பண்ணிட்டு மதியத்துக்கு, ஆனா உண்மையிலுமே நான் ஒரு வாரம் அந்த நம்ம இது பண்றோம்ல சாப்பிடும் போது நானும் ரொம்ப அதிகமா சாப்பிடுவேன். நான் என்னோட மெசேஜ்ல கூட நீங்க பாருங்களேன், அளவோட தான் சாப்பிடணும் அப்படின்னு. நான் அக்கா இதுல கூட 5 இட்லி சாப்பிட்டா அந்த 3 தான் சாப்பிடணுமா, இதுல கூட அதிகமா சாப்பிடக்கூடாதா, நம்மள சாப்பாடு தானே எடுத்துக்கிறதுல இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கூட நான் கேட்டேன். அதுக்கு நீங்க இதுவும் அளவோட தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா. நான் 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவேன்க்கா. 3க்கு மேல சாப்பிட மாட்டேன். தோசையும் 5 தோசை சாப்பிடுவேன், 3 தோசைக்கு மேல சாப்பிட மாட்டேன். ஒரு வாரம் பைத்தியமா அப்படியே
தலைவலி தாங்கல பசியில. இப்ப போக போக அது பழகிடுச்சு. அது வயிறு சுருங்க ஆரம்பிச்சிடும் மேம். நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூஸா ஒரு 1 மந்த் நம்ம கண்டினியூ பண்ணிட்டாலே வயிறு சுருக்கம் ஆயிடும். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அது அப்படியே ஏத்துக்கும் உடம்பு. என்னன்னா நானும் ஸ்நாக்ஸ் சாப்பிட இருந்ததே கிடையாது வாழ்க்கையில. பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வர சாப்பிடறாங்களோ இல்லையோ நான் முன்னே சாப்பிடுவேன். பேக்கரி ஐட்டம் சுத்தமா சாப்பிடவே இல்லை. எந்த ஒரு பொருளுமே கேக்கா இருக்கட்டும், பப்ஸா இருக்கட்டும், பன்னா இருக்கட்டும், எதுவுமே ஒரு ரூபா சாக்லேட் கூட நான் சாப்பிடல. டீ கூட அவாய்ட் பண்ணிட்டேன். எதுவுமே கிடையாது. இந்த அளவுக்கு இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். திரும்பியும் மதியத்துக்கு கொஞ்சமா சாப்பாடு. என்னால எந்த அளவுக்கு குறைக்க முடியும். நான் நிறைய சாப்பிடுவேன், உண்மைதான் சொல்றேன். நான் நிறைய சாப்பிடுவேன். ஆனா அது எல்லாம் குறைச்சி நம்ம ரசத்துக்கு எவ்வளவு சாப்பாடு எடுத்துப்போம் லாஸ்ட்ல, அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு காய்கள் நிறைய சேர்த்துப்பேன். ஏதாச்சும் 2 காய் நிறைய வச்சுப்பேன். என்னால வயிறு ஃபுல்லா காய் சேர்த்துப்பேன். அது ரொம்ப நல்லது மேம். அதான் ஹெல்த்தியானது. காய் எடுத்துட்டு திரும்பி நைட்டுக்கு அதே மாதிரி 7 மணிக்கு தான் என்னால சாப்பிட முடியும். ஏன்னா பிள்ளைங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு 7 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் 9 மணிக்கு படுக்கும் போதுதான் நான் எப்பொழுதுமே வெயிட்லெஸ் பவுடர் குடிப்பேன். அதே மாதிரி நைட்டுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணி வச்சு ஊத்தி நீல இது கலந்து அந்த மாதிரிதான் குடிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். திரும்பி அடுத்த நாள் காலையில அதே மாதிரி வழக்கம் போல். அந்த ஃபர்ஸ்ட் வெயிட்லெஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாயை கட்டுப்படுத்தணும். அந்த வாயை கட்டுப்படுத்தணும்னா 1 வாரம் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம்லாம் இல்ல, நான் நிறையவே அனுபவிச்சேன். தலைவலி தாங்க முடியாது. நான் வேணா காட்டுக்கு போகணும். எங்களுக்கு எல்லாம் அந்த சைடு காட்டு வேலை இருக்கு. எங்களுக்கு எல்லாம் காடு வச்சிருக்கோம். டெய்லி வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. 1 வாரம் பசியாலே மயங்கி ஒரு மாதிரியா இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட 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 பழகிடுச்சு. இப்பெல்லாம் போதும் நம்மளுக்கு இவ்வளவுதான், 3 இட்லியா ரைட் 3 தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஓகேக்கா, ரொம்ப சந்தோஷமா. பாப்பா பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க மேம். நான் அதனாலதான் போன் பண்ணேன். நம்ம நேர்ல நம்ம எல்லாரும் சொல்றேன் அது இதுன்னு. நான் எனக்கு இருந்த இதுவே பெரிய தலைவலி. எனக்கு இந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. இதுவே நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ண, கடைசியில இந்த இதுல இப்படி முடிஞ்சிருச்சேன்னு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எனக்கு வெயிட் லாஸ் பண்ணீங்கிறத விட அது எல்லாரும் நார்மலா சொல்றது, ஸ்கின் ப்ராப்ளம் சரியா இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா எனக்கு. கண்டிப்பா எங்க வீட்டுல எங்க பாப்பாவுக்கு, அம்மாவுக்கு, எங்க வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்குமே நம்ம எங்கெங்கயோ போனோம். கால்லாம் வெடிச்சு பிடிச்சி சில சமயம் அந்த கட்டத்துல ஒரு டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இது அவ்வளவுதான், கால் விரல செத்துருச்சுமா, இது எப்படி சொல்றதுக்கு இதான் கிருமிகள் அதிகமாயிடுச்சு, இது அவ்வளவுதான் கட் பண்ணிடணும் அப்படிங்கிற பட்சத்துக்குலாம் நான் வந்தேன். கடைசியில காலை கீழே ஊன முடியாத அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. கடைசியில அது இந்த பொருள நான் வெயிட்லெஸ் குறைக்கணும்னு வாங்கின பொருளை சரியாகும் நான் நினைச்சு கூட பாக்கல. உண்மையுமே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்களாம் எங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அதே மனசார அந்த ஃபீட்பேக் சொல்லணும் மேம். அதுதான் மேம். ஏன்னா நிறைய பேரு நானும் கேட்டிருக்கேன். நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு முன்னாடியே நான் அனுப்பிடுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஒருவேளை அவங்க டைம் இல்ல, பிஸி, அந்த இதுல கூட ஏதோ ஒரு சில பேர் மறந்துடுறாங்க. ஏதோ ஒருத்தவங்க பாராட்டுறதுக்கு எல்லாமே சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும் மேம். அதுதான் மனசு வேணும்னா இப்ப என்னுடைய குரல நான் 2 வருஷமா நான் அழுகுனேன். கொஞ்சம் அழுகல, நான் அழுகு கொஞ்சம் அழுகல, நிறைய நைட் ஆனா ஐயோ நம்மளுக்கு எப்படான பிரச்சனை முடியும், நம்ம இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதியா வந்துருமோ, பிள்ளைங்களாம் நம்ம தொட்டா ஏதாச்சும் ஆயிடுமோ. சோப்பு தனியா தான் நம்ம யூஸ் பண்ணுவேன், உண்மையே சொல்றேன். சோப்பு தனியா தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம போட்டது பிள்ளைங்களுக்கு போட்டா பிள்ளைங்களுக்கு ஒட்டிக்குமோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவேன். பிள்ளைங்களாம் என் காலை தொடாத சாமி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நம்மள ஒரு குற்றம் முடிச்ச ஆளுங்க மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்லாம் நினைச்சேன் நானு. கடைசியில இதுல போயிட்டு இப்ப 4 பேத்துக்கு முன்னாடி இருந்தா அரிக்கும். அந்த அரிக்கும் போது நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உண்மையே சொல்றேன், தனியா உட்காந்து அரிப்பேன். இவங்க முன்னாடி அரிச்சா நம்மளுக்கு என்னடி அரிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் ஏஞ்சி டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு அருன்னு போட்டு சொரண்டுவேன் நான் வாக்குல கால. அந்த அளவுக்கு எல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில. கடைசியில இந்த 1 மாசத்துல அந்த பவுடர் எனக்கு ஒரு கடவுளுக்கு மேல ஆன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க, நாங்கதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். கண்டிப்பாக்கா. உங்களை விட எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு பவுடர் கொடுத்து நம்ம இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா மேம். அது வலின்னு ஒரு வலி அது சரி பண்ணுது மேம். வெயிட்ல எடை குறைப்புங்கிறது பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு மன வேதனை ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்குன்னா அதை விட என்ன மேம் வேணும்? அதுதான்க்கா நானும் சொல்றேன். இப்ப நீங்க கால் வலிங்கிறீங்க, யாருக்கு இந்த உலகத்துல கால் வலி இல்ல? எல்லாத்துக்கும் கால் வலி அப்படி போயிடுது. யாரு கை கால் வலி இல்ல? யாருக்கு குழந்தை பிறந்தாவே மேக்சிமம் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாவே இடுப்பு வலி வரும். அது நார்மல். அது யாருக்கு இல்ல? எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா என்னது மாதிரி யாருக்கு இருக்கு சொல்லுங்க? 100ல ஒரு ஆளு 100ல 10 பேத்துக்கு 5 பேத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதை எல்லாரும் நார்மல் சொல்லுவாங்களா? இது கண்டிப்பா சொல்ல முடியாது மேம். ஐயோ இதை தொட்டா இவள தொட்டா அது நம்மளுக்கு ஒட்டிக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் இதை நினைக்க தோணுவாங்க. கால் வலி கூட அந்த அளவுக்கு எல்லாம் யாரும் தொட்டா ஒட்டிக்குன்னு சொல்ற நோய் கிடையாது. இது அப்படிதானே. அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப உதவிப்பட்டு கடைசியில நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு ஹாப்பி. சரிங்க மேம், சரிங்க. ஓகேக்கா, ரொம்ப டைம் வேற. இல்ல மேம், இல்ல மேம், இது பரவாயில்ல மேம். அது டைம் ஆனாலும் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு மன நிறைவா இருக்கு, ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் கண்டிப்பாக்கா. நான் எல்லாரும் சொல்றேன் ஒரு டப்பா வாங்கி யூஸ் பண்ணி விட்டுறலாம், 2 டப்பா யூஸ் பண்ணி. நான் ஃபுல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். அது இந்த மாதிரி எவ்வளவு வெயிட் குறைஞ்சாலும் அதிகபட்சம் குறையிட்டோம். ஆனா எனக்கு இன்னொரு இது இருக்கு, அதுவும் எனக்கு சரியாகிற வரைக்கும் நான் இதை விட மாட்டேன். அது சரியா ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு இது, ஏன்னா அது ரொம்பவும் சரியா ஆயிடுச்சுன்னு என்னால சொல்ல முடியல இருக்கு ஒவ்வொரு டைம். ஆனா அது நான் லாஸ்ட்ல சொல்றேன். அந்த விஷயம் நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா உறுதிப்பட்டு இருக்கேன். அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அது சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரிக்கா, ரொம்ப சந்தோஷம் பேசுனதுக்கு. பாப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேம், நீங்க பாத்துக்கோங்க, உடம்ப பாத்துக்கோங்க, அது பாப்பாவையும் 2 பேரும் பாத்துக்கோங்க. வாங்க, அரியலூர் வந்தா வாங்க. கண்டிப்பா வரோம். நாங்க இந்த கலிப்பெருமாள் கோயில் இருக்குல்ல உங்க ஊர்ல? ஆமாங்க, ஆமா. அதுக்கு வருவோம். அங்க வந்தா கண்டிப்பா வரும். நீங்க பத்திரமா இருங்க, பாப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. பல வருஷமா இந்த குரலை நானு போன்லயே கேட்டேன். இன்னைக்கு நான் நேர்ல கேக்குறேன். ரொம்ப ரொம்ப நாளா நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். உங்களை விட உங்களுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டு இது பண்ண நல்லா புஃப்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனையும் கேட்டேன்னு சொல்லுங்க. அண்ணனை ஏன் இப்ப வீடியோல காமிக்க மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? இல்ல மேம், அது ஃபுல்லா ஒர்க் எல்லாம் பிஸி மேம், அதனால உங்க ஒவ்வொரு வீடியோ வச்சு கொஞ்சம் ஒரு ஷார்ட்ஸ்லச்சும் போட்டு விடுங்க. கண்டிப்பா மேம் வரும். அது விளாக் மாதிரி ஏதோ எடுத்தோம்னா நம்ம அது பண்ணலாம் மேம். கொஞ்சம் டைம் இல்லாம அப்படி போயிட்டு இருக்குங்களா? கண்டிப்பா வருவாங்க மேம். அதான் போறீங்க. ஏன்னா அண்ணனா காமிச்சு நீங்க கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆனா. ஆமா மேம், ஆயிடுச்சு மேம், 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது இது விளாகுங்கிறது ஸ்டாப் பண்ணியாச்சுங்களா? டைம் இல்லாதனால கண்டிப்பா. அதே மாதிரிக்கா நீங்க ஆடியோ போடுறீங்கல்ல? ஆமா மேம். அந்த போட்டது திரும்பி 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 ஒவ்வொரு ஆடியோவே போடாதீங்க. ஓகே ஓகே மேம். ஏன்னா அதுவே அது கீழே கமெண்ட்ல பாருங்க, நீங்க என்ன போட்ட வீடியோவே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுட்டு சும்மையும் போடுறீங்க அப்படின்னு அதுலயே கமெண்ட் வருது பாருங்க. சரி சரி. அதனால இப்ப நான் பேசுறது ஒரு தடவை போட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க, திரும்பி வேற ஆடியோவை புது குரல்ல போடுங்க. ஏன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ப வைக்கணும்னா நம்ம தான் மாத்திக்கணும். அதுங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்மளே மாத்திக்க இது பண்ணிக்க வேண்டியதுதான். சரி சரிங்க. அது எடிட் பண்றது ஆபீஸ்ல இருக்காங்களா, நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டரா கொடுத்துட்டு அவங்க அப்படியே டெய்லி ஒண்ணு அப்டேட் பண்ணுவாங்க மேம். அது நம்ம அவங்களுக்கு எது அனுப்புறோமா டக்குன்னு அதை போட்டுறாங்க. இல்ல ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சிருந்தா அப்படியே கனெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா அது இப்ப நான் இவ்வளவு சொல்றேன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கு. ஏன்னா என்னடா இவங்க போட்டாடையவே திரும்பி திரும்பி போடுறாங்க, இதுவே உங்களுக்கு ஒரு கண்டிப்பா மைனஸ் ஆகும். அது போடாதீங்க. சரிங்க மேம். நீங்க புதுசு புதுசா போட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகும். கண்டிப்பா மேம். இப்போ 3-4 வீடியோஸ்ல எல்லாமே இப்ப புது புது ஃபீட்பேக் அது நான் பார்த்தேன் மேம். அது கமெண்ட்ஸ்லயே பாத்துருந்தேன். நீங்க அடிக்கடி போட்டதே போட்டுங்கிற மாதிரி சொன்னாங்களா? அதெல்லாம் ஒரு சிஸ்டரும் அதே மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி வர ஆடியோஸ கலெக்ட் பண்ணி எப்படியே டைம் எடுத்தா கொஞ்சம் போடுங்க, பழச போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா நீங்க வேலைன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, கடைசியில உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். அதனால நீங்க இத நீங்க பிக்கப் பண்ணாதான் அது உங்களுக்கு டெவலப் ஆகும். அந்த மாதிரி அதனால நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. அது கூட பொறுமை நீங்க சரக்கெல்லாம் இது பண்ணி கூட ஒரு 2 நாள் முன்ன பின்ன கூட அனுப்பிச்சு விடுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மளுக்கு நீங்க அங்க ஒர்க் பண்றது தெரியாது மக்களுக்கு. ஆனா அந்த ஆடியோ தான் உங்களுக்கு கவர் ஆகும். கண்டிப்பா. அப்படிங்கும் போது நீங்க இதை இது தெளிவுபடுத்தி பாருங்க. சரிங்க மேம். ஓகேக்கா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்ல மேம், இல்ல மேம், இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான நேரங்கள் மேம். வேஸ்ட் ஆன டைம்ல இல்ல மேம். ஓகேக்கா, பாப்பா பத்திரமா பாத்தீங்கன்னா அண்ணனை கண்டிப்பா குடிசையில ஏதாச்சும் ஒரு வீடியோல போட்டு. கண்டிப்பா மேம். ரொம்ப நாளாச்சு அண்ணனை பார்த்து.
அவங்களுடைய சிரிப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிக்கா வச்சுறேன்க்கா. அந்த நான் சொன்னேன்ல அதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் திரும்பி கால் பண்றேன். ஓகேங்கக்கா பாருங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. ஒருத்தவங்களுடைய வலியும் வேதனையும் தரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய குட் பை வெயிட் லாஸ் பவுடர் வந்து சரி பண்ணிருக்குன்னா இதை விட என்ன வேணும்? ஒரு கடவுள், இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவங்க நம்மளுடைய நோயை குணப்படுத்திட்டாங்கன்னா அவங்கதான் கடவுள். அவங்களோட உலகத்துல வேற எதுவுமே வந்து சிறந்தது இல்ல. அதெல்லாம் வந்து அந்த வலி வேதனை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து சரி பண்ற எந்த பொருளா இருக்கட்டும் கண்டிப்பா அதை நமக்கு வந்து ஒரு கடவுளுக்கு சமமா பார்ப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம குட் பேபியோட வெயிட்லெஸ் பவுடர் வந்து அவங்க ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க. கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க இது. இதை தயார் பண்ண நீங்க வந்து கண்டிப்பா நல்லா இருக்கணும், உங்க பாப்பா நல்லா இருக்கணும், உங்களோட குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க வாழ்த்தும் போது எனக்கு அழுகதான் வந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நான் ஒரு ஆடியோலயுமே ஒரு ஃபீட்பேக்லயுமே வந்து நான் தரமான ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன், எந்த வித சைட் எஃபெக்டே இல்லாத ஒரு ஒருத்தன ஒரு ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து அடிச்சு சொல்லும் போது அது இன்னும் என்ன வந்து ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்குது. இந்த மாதிரியான ஃபீட்பேக் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அது மட்டும் இல்ல, அவங்க முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னாங்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ப்ராடக்ட் வந்து ஃபேக், எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகல, இது எல்லாமே சும்மா, இது வந்து போய் வாங்காதீங்க, இதெல்லாம் வந்து நம்பாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து போய் கமெண்ட்ஸ்ல வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்துட்டு இருப்பேன், டெலீட் பண்ணிடுவானா. ஏன்னா எனக்கு வந்து அதை போட்டு குழப்பிக்கிட்டு நாம வந்து நமக்கு தெரியும் இது வந்து 100% வெயிட் லாஸ் பண்ணும். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணும், நான் சொல்ல டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணா அது நடக்கும். அதுதான் ஒரு 1/2 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்வேன். இவங்க வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி அது வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க ப்ராப்பரான ஒரு விஷயம் எதுவுமே ஃபாலோ பண்ணாம எதுவுமே கரெக்டா வந்து பண்ணாம ஈஸியா வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து ஃபேக், நான் யூஸ் பண்ண எதுவுமே எனக்கு வெயிட் லாஸ் ஆகலன்னு வந்து ஈஸியா சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வலிக்கும். அதை வந்து இந்த சிஸ்டர் நோட் பண்ணிருக்காங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து, அதாவது நீங்க ஒரு 10 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதுல 5 பேர் பாசிட்டிவாவும் 5 பேர் நெகட்டிவாவும் சொன்னாலும் நீங்க அந்த 5 கமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. எங்களை மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்றவங்க இருக்கும், அதனால எங்களை பாருங்க, உங்க ப்ராடக்ட் வந்து 100% உண்மையானது. அதை வந்து இந்த ஆடியோல அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஃபீட்பேக் தான் எங்களை இன்னும் வந்து எப்படி சொல்றது அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான ஆடியோ எல்லாமே. கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபேக் கிடையாதுங்க. நான் சொல்ற அந்த டயட், நான் என்ன சொல்றேனோ அந்த ஆடியோ கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது வாக் பண்ணுங்க, கரெக்டா தண்ணி குடிங்க, அந்த ஃபுட் எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் கரெக்டா அந்த டயட்ல என்ன சொல்றேன் அதை எடுத்துக்கும் போது 100% வெயிட் லாஸ் ஆகும். அதுதான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதை விட அதிகமாவே நான் 5 கிலோ குறைச்சிருக்கேன், 7 கிலோ குறைச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய ஆடியோ வருது, நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதை நிரூபிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி ஒரு மீட்டப் மாதிரி வச்சு கண்டிப்பா இன்டர்வியூ எடுக்க போறேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரப்போகுது. அப்ப உங்களுக்கு புரியும். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு அவங்க வந்து பேசும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேக்குன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ஆடியோ வந்து ஒரு பதிலடியா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க போறீங்க, நான் வந்து பேசுறதை விட உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு சிஸ்டரோ இல்ல பிரதர் யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் வந்து சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகல இல்ல சம்திங் ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது கூட வந்து நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இந்த மாதிரி இவ்வளவு நாளா நான் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகல, நான் நீங்க வந்து எந்த மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்றீங்க, எப்படி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாதான் எனக்கு தெரியும். எதுவுமே வந்து தெரியப்படுத்தாம நீங்க டைரக்டா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஒண்ணு சொல்லும் போது அது எப்படி எனக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துதான் இருக்கேன். அந்த சிஸ்டர் பேசுனதை கேட்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. அவங்களே சொன்னாங்க, என் ஆடியோ வந்து நீங்க தைரியமா போடுங்க, நான் வந்து பேசுறது எல்லாரும் கேட்கட்டும்ங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. யாரால அந்த மாதிரி சொல்ல முடியும்? கண்டிப்பா அவங்களும் அவங்க ஃபேமிலியும் நல்லபடியா இருக்கணும். அந்த பாப்பா 2 பேருமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து லேட்டா அவங்க பேபி இருந்திருக்கு. கண்டிப்பா அவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து முற்றிலுமா வெளியில வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் கண்டிப்பா வந்து வாழ்றதுக்கு அந்த கடவுள் வந்து எல்லா வித ஆசீர்வாதம் கண்டிப்பா கொடுப்பார். இப்ப வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம புதுசா லான்ச் பண்ணிட்டு வரோம். அதாவது பீட்ரூட் மால்ட், ஏபிசி மால்ட், அப்புறம் பூண்டு ஊறுகாய்,
இந்த மாதிரி வந்து நிறைய டெய்லி வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம புதுசா கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப்போட கேட்லாக்ல போய் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பொடி, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப்சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. ஓகேங்க, இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணிக்க நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி. அண்ட் சிஸ்டருக்கு வந்து தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நீங்க வந்து பேசுறதுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. பாய்.